கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல்லா ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத ஒரு நபர், அல்லாஹ்வுக்கு ஷிர்க், இந்த தர்கா தாயத்து தகடு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, அல்லாஹ் ஒருத்தன் தான் என்னுடைய கடவுள் அப்படின்னு நம்பி இருக்கிற ஒருவர் அதே நிலையிலே மௌத்தாயி மறுமை நாளில் அல்லாஹ்வை சந்தித்தால் அவருக்கு சொர்க்கம் கடமையாக்கப்பட்டுள்ளதுன்னு ரசூல்லா சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் ஒருவன்னு மட்டும் ஏத்துக்கிட்டா போதும் தானே, வேற எல்லா பாவமும் பண்ணிக்கலாம் தானே, தொழுவு தேவையில்லை, வேற எந்த ஒரு நல்ல காரியமும் செய்ய தேவையில்லை அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. அவர் பாவம் செஞ்சிருப்பாரு, அவர் பாவத்துக்கேற்ப அல்லாஹ் நரகத்துல தண்டனையை கொடுத்துட்டு கடைசியா சொர்க்கத்தை கொடுத்துருவான். அல்லது அவருடைய பாவத்தை மறுமை நாள்லயே அல்லாஹ் மன்னிச்சு ஃபர்ஸ்டே எடுத்ததும் சொர்க்கத்துக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இங்க இந்த சபையில இருக்கக்கூடிய நம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் ஏற்றிருக்கோங்க. அப்ப அல்லாஹ் நம்மளை கண்டிப்பா கைவிட மாட்டான், நமக்கு ஒரு நாள் சொர்க்கம் கிடைக்கதான் போகுது. ஆனால் நரகத்துக்கு போயிட்டு சொர்க்கத்துக்கு வர போறோமா, இல்ல அல்லாஹ் மன்னிச்சு உடனே சொர்க்கத்துக்கு போக போறோமாங்கிறது தான் இங்க கேள்வி. நரகத்தினுடைய அந்த அந்த ஒரு கோரத்தை, ஒரு கொடூரத்தை, அல்லாஹ் கொடுக்கிற தண்டனையை வார்த்தைகளால வர்ணிக்க முடியாது, அவ்வளோ பயங்கரமா இருக்கும். நரகத்துக்கு போயிட்டு எப்படியும் சொர்க்கத்துக்கு வரதானே போறோம் அப்படின்னு நம்ம அசால்ட்டா இருந்துடக்கூடாது. அல்லாஹ்விடத்துல அதிகமா பாவம் மன்னிப்பு கேட்கணும். அப்படி கேட்பதன் வாயிலாகவே அல்லாஹ் நம்மளுடைய பாவத்தை மன்னிச்சு எடுத்த எடுப்புலேயே சொர்க்கத்துக்கு கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப முடிஞ்ச அளவுக்கு உங்க வாழ்க்கையில நம்ம சும்மா இருக்கிற நேரங்கள்ல மற்ற நேரங்கள்ல அஸ்தக்ஃபிருல்லா, இறைவா என்னை மன்னித்து விடுங்கிற அந்த வார்த்தையை நம்முடைய வாயில பழக்கமாக்கிக்கணும். அது ஒரு விஷயம். இன்னொன்று ரசூலா சொல்றாங்க, யாருடைய இறுதி வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ் என்று அமைத்து விடுகின்றதோ அவரும் சொர்க்கம் செல்வார் அப்படின்னு ரசூலா சொல்றாங்க. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலையும் லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை அப்படின்னா அது ஒரு சின்ன வார்த்தை நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா அதுக்குள்ள 1000 அர்த்தம் இருக்கு. அல்லாஹ் தான் எனக்கு எல்லாம், வேற யாரும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு மொத்தமா அவன்கிட்ட போய் சரணடைகிற மாதிரி அந்த வார்த்தை லா இலாஹா இல்லல்லாங்கிறது. அப்ப அஸ்தக்ஃபிருல்லாவும் அதே மாதிரி தான். மன்னிப்பு கேட்கறதும் சாதாரண விஷயம் கிடையாது, பெரிய பலன் இருக்கு இஸ்லாமிய பார்வையில். அப்ப அஸ்தக்ஃபிருல்லா, லா இலாஹா இல்லல்லாஹ் இந்த விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில ரெகுலரா அனுதினமும் அப்படியே சொல்லி பழகிட்டோம்னா அதுவே மௌத்துக்கு பிறகு நமக்கு ஒரு பெரிய அந்தஸ்தை பெற்று தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று கேட்ட அனைத்து விஷயங்களையும் பின்பற்றக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நம் அனைவருக்கும் தந்த அருள் செய்வானாக என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.